அடி வழியா பார்க்குற டிரான்ஸ் வெஜினல் அல்ட்ராசவுண்ட் அண்ட் மேலேயே பார்க்குற டிரான்ஸ் அப்டாமினல் அல்ட்ராசவுண்ட் எது பெஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ டிரான்ஸ் அப்டாமினல் அல்ட்ராசவுண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பறவையை சும்மா மேலேருந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்தா எப்படி ஒரு ப்ராட் வியூவில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஆனால் டிரான்ஸ் வெஜினல் அல்ட்ராசவுண்ட்றது அந்த பறவையோட கண்ணை மட்டும் ஜூம் பண்ணி கிறிஸ்டல் கிளியராக ஃபோட்டோ எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவ்வளோ கிளியராக இருக்கும். அண்ட் டிரான்ஸ் அப்டாமினல் அல்ட்ராசவுண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்காக நிறைய உங்களோட யூனரி பிளாடர் ஃபில் பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும் அண்ட் வெயிட்டிங் டைம் பீரியடும் நிறைய இருக்கும். பட் டிரான்ஸ் வெஜினல் அல்ட்ராசவுண்டுக்கு அந்த மாதிரி ரீசன்லாம் எதுவும் கிடையாது. அது எம்டியா இருந்தாலுமே தாராளமா பண்ணிடலாம். மோரோவர் பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே இல்லைங்க. வெஜைனா வழியா ஒரு சின்னதா ஒரு ப்ரோப் மாதிரி போட்டு அது வழியா நம்ம யூட்ரஸ், நம்மளோட டியூப்ஸ், ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா டியூப்லயே வந்து எக்டோபிக் பிரெக்னன்சி, அதாவது பிரெக்னன்சி எல்லாம் பாசிட்டிவ் ஆயிடும். அதெல்லாம் இதுல நல்லா கிளிஸ்டர் கிளியரா பார்க்கலாம். சின்னதா கரு உள்ள ஃபார்ம் ஆயிருக்கு ஏர்லி பிரெக்னன்சி, அதுவுமே ரொம்ப கிளியரா பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து ஓமை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காகலாம் வந்து ரொம்பவே இந்த மாதிரி டிரான்ஸ் வெஜினல் அல்ட்ராசவுண்ட் யூஸ் ஆகுது. அண்ட் இது ரொம்ப டேஞ்சரஸா ரேடியேஷன்லாம் நிறைய இருக்கா அப்படின்னா அந்த மாதிரிலாம் இதுல எதுவுமே இல்லை. அல்ட்ராசவுண்ட்ல எப்பவுமே ஜீரோ ரேடியேஷன். அண்ட் நம்மளுக்கு பெட்டரான ஒரு வியூ கிடைக்குது அப்படின்னா நல்ல ஒரு பெட்டர் டயக்னோசிஸ் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்காக தான் வந்து டிரான்ஸ் வெஜினல் அல்ட்ராசவுண்ட் பெல்விஸ்க்கு, அதாவது அந்த கர்ப்பப்பைக்கெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பி அவேர், டேக் கேர்.